திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் நடந்த ஒரு கல்லூரி விழாவில் அங்கு படிக்கக்கூடிய பெண் மாணவிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் அந்த புத்தகத்தை படிக்காம இருக்கவே கூடாது, அது தவறவே விட்டுறாதீங்க, படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? கிறிஸ்துவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரியா, கிறிஸ்துவ சிறுபான்மை இஸ்லாமிய சிறுபான்மை கல்லூரியா மாதிரி தெரியல. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை, உமன் கிறிஸ்டியன் காலேஜ், அப்புறம் இந்த கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ், குயின் மேரிஸ் காலேஜ், அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரி, அங்கெல்லாம் போய் அரபி பாடசாலை, அப்புறம் அந்த மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மேல் விசாரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி, இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் இருக்கிற கல்லூரியிலையும் போய் அவங்க பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிறத சொல்லி அவங்க பேசினாங்கன்னா நம்ம அதை வரவேற்போம். இல்லைன்னா நாம கூட அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். நம்ம கூட ஜமாத்தில் போய் நம்ம கேட்கலாம், இங்கே பாருங்க தந்தை பெரியார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஈவேரான்னு சொல்றோம், அவர் இந்த சமுதாயத்தில் பெண்ணை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் அந்த அம்மா அதில் என்ன பேசினாங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு முக்கியம். அதில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏதாவது ஒரே ஒரு கருத்தை சொல்லுங்களேன். அவங்க என்ன ஒரு பெண் எப்படி சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும், அந்த புத்தகத்தில் அவர் ஒரு பெண் என்னெல்லாம் நினைக்கணும்னு அவர் மனசுல இருந்து, அவரை மாதிரி ஒரு ஃபெமினிஸ்டே யாரும் இல்லை. அதாவது ஒரு பெண் அந்த பெண் சிந்தனையாளர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவங்க பெண் சிந்தனையாளர் இருப்பான். ஆனால் ஒரு ஆணாக இருந்த பெரியார் ஒரு பெண்ணாக தன்னை பாவித்து அவ என்னெல்லாம் எதிர்பார்ப்பா அப்படிங்கறத பேச. சிந்தனை லெவல்ல சொல்றீங்களா? நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். நான் சிந்தனை அளவுல நீங்க சொல்றீங்க, அந்த மட்டத்துல என்னதான் இருந்தாலும் ஒரு இல்லைங்க, நான் சிந்தனை மட்டத்துலன்னு சொன்னேன். வேற எதுவும் நான் உள்நோக்கத்தோட நம்ம சொன்ன யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க, அதை கிளாரிட்டிக்காக நான் அதை டியூன் பண்ணேன் உங்களை. எனக்கு என்னன்னா, அதே புத்தகத்துல ஈவேரா என்ன சொல்றாரு, பெண்கள் எல்லாம் கிராப் பண்ணிக்கணும், எல்லாம் பெருசா முடியெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்க பாய் கட் பண்ணீங்க, ஆம்பளை மாதிரி முடி வச்சுங்க. ஆம்பளை அப்படி மைத்த பிடிச்சி அடிச்சிடறானா, சண்டை வரப்போ மைத்த பிடிச்சி அவங்கள இது பண்ணிடுறான், அதனால அதுக்கு சிக்குது இல்ல. அதுலயும் கூட அவரு ஆண் சொன்னீங்க, பெண் அந்த மாதிரி ரைட்டு. அவரு அதுக்காக சொல்லல, அவர் பாலின சமத்துவத்துக்காக நீங்க முடி அப்படி வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. அதை தாண்டி என்ன சொல்றாரு, நீங்க புடவை எல்லாம் கட்டாதீங்க, இன்னும் யாராவது வக்கரமா நினைச்சுக்காதீங்க, பேண்ட் சட்டை போடுங்கிறாரு. நீங்க எல்லாரும் பிரிட்டிஷ்கார மாதிரி பேண்ட் சட்டை போடுங்க, அதுக்கு ரொம்ப நேரம் அந்த அலங்காரத்துக்கு அவங்க செலவு பண்றாங்க அப்படிங்கறத. அப்படின்னா அதை பொத்தாம் போடுறதுக்கும் லேட் ஆகும் இல்ல, அதெல்லாம் வேற இருக்குல்ல, அதற்கு வேற ஏதாவது ஒண்ணு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் இன்னொன்னு சொல்றாரு, நீங்க கர்ப்பப்பையை அகற்றிடுங்க அப்படிங்கிறாரு. நாம சொல்லும் போது கேட்காத, அதை ரசிக்காத கூட்டம் ஒரு விதத்துல நல்லதுதான். சீமான் பேசும்போது அது சொல்றாங்க, சீமான் பொது மேடையிலே சொல்றாரு. இதை ஈவே ராமசாமி சொன்ன கருத்தை சீமான் சொன்ன உடனே இந்த ஈவேரா குஞ்சுகள்லாம் அப்படியே கொதித்து எழுறாங்க, பொங்கி எழுறாங்க. இதுல அவர் என்ன சொல்றாரு, ஈவேரா தாலி அடிமை சின்னோன்னு பொது மேடையை வச்சு நீங்க எல்லாம் தாலியை அகற்றினீங்க, அதனால சுந்தரவள்ளினா அந்த ஆம்னி பஸ் தானே ஏன்னா அவங்க அந்த பட்ட பேர் ஆம்னி பஸ்ங்கிறதுனால. இப்ப அப்படி கலைஞர் அப்படின்னா கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி இந்த வெறும் சுந்தரவள்ளின்னா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அது அவங்க யாரு, கோமலவல்லி தான் ஜெயலலிதா பேரு, சுந்தரவள்ளின்னு ஒண்ணு சரி வேற யாரோ, அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கேட்டேன். இந்த ஆம்னி பஸ்ஸையோ இல்ல இந்த கவிதாயணி கனிமொழி அவர்களையோ இல்லைன்னா அதுக்கப்புறம் இந்த சல்மா அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்காங்களே, இந்த கவிஞர் சல்மா அவர்களையோ, அதுக்கப்புறம் இன்னும் ஏனைய பிற பெண்ணிய செயல்பாட்டர்களா அவர் சீமானும் கேட்கிறாரு, ஈவேரா சொன்னதை ஒட்டி கேட்கிறாரு, இவங்கெல்லாம் கர்ப்பப்பையை அகற்றுவாங்களா, ஏன் அகற்றல, பொது மேடையில அகற்றுவாங்களா, இல்ல ஆஸ்பத்திரியில போய் எடுத்துட்டு நான் ஈவேரா சொன்னபடி நடக்கிறேன் அதனால நான் கர்ப்பப்பையை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்கிறாரு. லாஜிக்கா தானே இருக்கு. அந்த மாதிரி இதுவும் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் தானே. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அவங்க இஸ்லாமியர்களை பற்றியும் கிறிஸ்துவர்களை பற்றியும் ஈவேரா சொல்லியிருக்காங்க. அதை காலப்போக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கருத்தெல்லாம் டியூன் பண்ணி அவங்களுடைய அந்த ஒரிஜினல் இதை வெளியில் விடமாட்டாங்க, ரகசியமாக பூட்டி வச்சுக்கிறாங்க. எனக்கு என்னன்னா, விடுதலை ராஜேந்திரனோட கருத்தை விட ஈவேராவோட கருத்து தாழ்ந்து போயிருக்கா அப்படின்னு தான் நம்ம நேயர்கள் வாயில நான் பொது வழியில் ஒரு கேள்வி வைக்கிறேன். விடுதலை ராஜேந்திரனுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அப்ப ஈவேராவை ஏன் நாட்டுடைமையாக்கல?
இல்ல அவங்களுடைய பார்வை என்னன்னா, விடுதலை ராஜேந்திரன் புத்தகம் யாரும் வாங்க மாட்டான், அட்லீஸ்ட் அது நாட்டு உடைமை ஆனால் இந்த ராயல்ட்டியாவது அவருக்கு போய் சேரும். அதாவது இவங்க வந்து யானை பிச்சை எடுத்த கதையா தான் இவங்க நடந்துக்கிறாங்க. அரசாங்கம் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வருமானத்துக்கு இருக்கட்டும், அதுல சிறந்த கருத்துக்கள் சொற்பொழிவுகள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிலாம் இல்ல. பொது வெளியில ஒரு பெரியாரிய சிந்தனையாளரா அவருடைய கேவலம். அதனால தாங்க அவர் பெரியாரிய சிந்தனையாளருங்கிறதுனாலதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் குதர்க்கமா கேட்க வேண்டியது இருக்கு. அவர் நல்ல மனிதர், சராசரி மனிதர்னா நம்ம இதை கேட்க போறது இல்ல. அப்ப விடுதலை ராஜேந்திரன் புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்கின இந்த அரசாங்கம் ஈவேராதான் ஏன் மறுக்குது? ஏன்னா இவங்க போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க. பாண்டே கூட ஒரு பேட்டியில சொன்னாரு, எங்க தம்பிகள் போய் பார்த்து சில விஷயங்கள்லாம் போட்டோ எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இவங்க ஒழுக்கி வச்சுக்கிறாங்க, வெளியிலேயே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு பொக்கிஷமாக, அதாவது ஒரு திராவிடத்தின் பொக்கிஷம் அப்படிங்கறதால பாதுகாப்பாக வச்சிருக்கு. அப்படி வந்து அவங்க சொல்றாங்க. எப்படி நக்கீரனை வந்து நம்ம வீட்டு நடுக்கூடத்துல உட்காந்து படிக்க முடியாதோ அந்த மாதிரி ஈவேரோட பேச்சுக்கள் கூட என்ன ரொம்ப கொச்சையா அறிவுறுப்பாதான ஒரு பேச்சு இருக்கும். ராஜா அண்ணா ராஜா அண்ணா காரைக்குடியில செக்காலையில நான் ஒரு பொதுக்கூட்டம் கேட்டேன். அவர் பல பொதுவெளிகள்லயே பதிஞ்சது. அந்த கூட்டத்துல வந்து அவர் நாயை அழிச்சிட்டு வருவாரு, நாய்க்கு சேரை கொடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருப்பாரு. இங்க பாடுறா, இந்த நாயை நான் உங்களை உட்கார வச்சிருக்கேன்ட்டு கீழே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவாரு, எல்லாம் ஒவ்வொன்று விசில் அடிச்சு கை தட்டுவானுங்க அப்படின்னு ராஜா அண்ணன் பல்வேறு தொடர்ந்து இதை எனக்கு தெரிஞ்சு பல பத்தாண்டுகளா சொல்லிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு தான் அவர் வந்து அவருடைய தொண்டர்களையும் அவனுடைய இதுக்கு. இப்ப திமுக எப்படி ஊபிக்கு 200 ரூபா கொடுத்து ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி அவரும் அது மாதிரி பண்ணிருக்காருன்னு நீங்க சொல்றதுல. இவனுலாவது 200 ரூபா கொடுத்தான், அவர் எதையுமே கொடுக்கல. அவங்கள்ட்ட டேய் 1 ரூபா கொடு 50 பைசா கொடுன்னு வாங்கி கடைசியில கொண்டு போய் எல்லாத்தையும் வீரமணிட்டு எழுந்துட்டு நிக்கிறாரு. இதை வந்து வெள்ளம் திங்கிறவன் ஒத்தான், விரல் சூப்புறவன் ஒத்தான், வெள்ளம் எடுக்கிறவன் ஒத்தவம்பாங்கல்ல, அந்த கதையா அவர் சேர்த்து வச்சதெல்லாம் வீரமணி இப்ப வந்து அவர் ஹாயா ஜாலியா நல்லா உண்டு கொழுத்துட்டு இருக்காரு. இதுக்கு இந்த லட்சணத்துல இந்த பயலுக சங்கரமணத்தை பத்தி பேசுவானுங்க, வேலையத்த பயலுக. அதனால இந்த கனிமொழி அக்கா போய் பெண் ஏன் அடிமையானாலுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பெண்கள் பர்தா அணிஞ்சு வருதில்லை. பர்தா அணியிற பெண்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அது. அதே பெரியார் துருக்கி போல பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அதாவது சொல்றாரு. அப்ப துருக்கி எந்த அளவுக்கு முற்போக்கா இருந்திருக்கு, துருக்கி மாதிரி முற்போக்காருன்னு ஒரு உதாரணம் காமிக்கிற ராமசாமி இப்ப இருந்திருந்தாருன்னு என்ன சொல்லியிருப்பாரு, ஏன்டா காட்டுமிராண்டி பயிலா நீங்க ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்டிருப்பாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்ம ராசா போன்றவர்களும், அப்புறம் ஸ்பிட்சார் ஜெயினுலாபுதீன் போன்றவர்களும், அப்புறம் அந்த பாபநாசம் எம்எல்ஏ இந்த ஜெயில் தண்டனை கட்டும் ஜவஹர்லா போன்றவர்களும், ஆளூர் ஷானவாஸ் அவர் போன்றவர்களும் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா துருக்கிய உதாரணம் காமிச்சு இந்த பயலுவெல்லாம் துருக்கியே உதாரணம் காமிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. ஈரான்ல ஃபுட்பால் டீம் இருந்திருக்கு, ஆப்கானிஸ்தான்ல உலக அழகி போட்டியில கலந்துட்டதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா கடைசியில கொண்டு போய் கற்காலத்துக்கு அழிச்சிட்டு போய் அங்க நீ வந்து பெண்ணோட கையோ காலோ தெரிஞ்சா சுட்டு கொண்டுடுவேன் அப்படிங்கிற லெவல்ல வந்திருக்கு. தமிழ்நாட்டையும் அந்த அளவுக்கு ஆக்கணும்னு ஒருவேளை கனிமொழி நினைச்சாங்கன்னா, நாம சொன்ன கல்லூரி லிஸ்ட் அவுட் பண்ணோம் பாருங்க, அந்த கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மேல் விஷாரம் காலேஜ், WCC, அங்கெல்லாம் போய் பேச வேணாம். ஒருவேளை தமிழ்நாடு வந்து நாகரிக தொட்டிலா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா கனிமொழி அக்கா இதெல்லாம் பேசுவாங்களாங்கிறதா நம்மளுடைய கேள்வி.